Hi, hello guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு pronoun பத்தி தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போலாமா? So pronounனா என்ன? They are words that substitute nouns. அதாவது nouns இருக்க வேண்டிய பிளேஸ்ல நம்ம pronouns substitute பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ்ல. If we didn't have pronouns, then we would have to repeat a lot of nouns. அதாவது pronoun ஒண்ணு இல்லைன்னா நம்ம nouns மறுபடியும் ஒரு சென்டென்ஸை ரிப்பீட் பண்ண வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க சென்டென்ஸை. அஞ்சலி sings well, Anjali dances well, and Anjali plays well. ஸோ இதில் மறுபடியும் அஞ்சலின்ற நேம் ரிப்பீட் ஆகுது கரெக்டா? ஸோ இதுக்கு பதிலாக ப்ரொனவுன் ஷீயை யூஸ் பண்ணோம்னா ஒரு வாட்டி தான் அஞ்சலின்ற நேம் வரும். அஞ்சலி sings well, she dances well, and plays well எழுதலாம். ஸோ ஈஸியாக இருக்குல்ல? தட்ஸ் வை they are called substitute. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் தான் ப்ரொனவுன்ஸ்ல இருக்க டைப்ஸ். நம்ம ஒன்னொன்னா டீப்பா பார்க்கலாம். பர்சனல் ப்ரொனவுன்னா என்னன்னா they substitute proper nouns. ஸோ ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலனா என்னோட சேனல் கொண்டு போனீங்கன்னா நவுன்ஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொனவுன்ஸ் இதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ பர்சனல் ப்ரொனவுன்னா என்னென்னா இதெல்லாம் தான் பர்சனல் ப்ரொனவுன்ஸு நவுன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஐ, யூ, ஹீ, ஷீ, வி, தே, her, us, and them. ஓகேவா? இப்போ அடுத்த டைப் relative pronoun. So they are used to relate one part of the sentence to another. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இருக்க ரெண்டு பார்ட் இருக்கும் கரெக்டா? அது ரெண்டுமே ரிலேட் பண்றதுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். அதாவது இதெல்லாம் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். which, where, when, why, what, whom. ஓகேவா? இதெல்லாம் அதாவது எங்க, எப்படி, எதுக்கு, யாரு இதெல்லாம் போட்டு தான் ஒரு ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து பொசசிவ் ப்ரொனவுன். இது வந்து இட் ஷோஸ் பொசஷன். ஓகேவா? என்னோடது, உன்னோடது, அவளோடது, அவனோடது, அவங்களோடது, அதோடது, இதெல்லாம் தான் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? மைன், யோர்ஸ், ஹிஸ், ஹர், தேர், இட்ஸ் அப்படின்ட்டு இதை வந்து ஒரு பொருளாகவும் இருக்கலாம், ஒரு பர்சனையும் சொல்லலாம். நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்லி இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ அடுத்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்னன்னா they are used to refer back to subject in the sentence. அதாவது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை நம்ம அந்த சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் பத்தி பேசியிருப்போம்ல, அதை மறுபடியும் ரெஃபர் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க பாருங்களேன். மை செல்ஃப், யோர் செல்ஃப், ஹர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஆன் செல்ஃப், இட் செல்ஃப், ஆர் செல்ஃப், மறுபடியும் யுவர் செல்ஃப் ரிப்பீட் ஆயிருக்கு, தெம் செல்ஃப். ஸோ வந்து இதெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பேக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி பேசிட்டு மறுபடியும் மை செல்ஃப்ன்றது யூஸ் பண்ணுறேன் கரெக்டாக? அதனால தான் ரெஃபர் பேக் டு சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னா என்னன்னா தே பாயிண்ட் டு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் சென்டென்ஸ் தே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது திஸ், தட், தீஸ், தோஸ், இது, அது, அதுகள் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? தீஸ், தோஸ், இதுங்க, அதுங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஜெக்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்றது. ஓகேவா? அடுத்து இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். தேர் used to ask questions. ஸோ இன்டர்கேஷனாக நம்ம மோஸ்ட்டாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய படத்துல இருந்து தெரிஞ்சிருப்போம். அதே மீனிங் தான் இங்கேயும். தேர் used to ask question. என்னென்னலாம் வச்சு கொஸ்டின் கேட்போம்? யாரு, எப்படி, எதுக்கு, அப்படிதானே கேட்போம். ஸோ who, what, why, where, இதெல்லாம் தான் அந்த ப்ரொனவுன்ஸ். ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? அடுத்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? இங்க பாருங்களேன். தே டோன்ட் ரெஃபர் டு எனி பர்டிகுலர் பர்சன், பிளேஸ் ஆர் திங். அதனால தான் இன்டெஃபினைட்னு சொல்றோம். ஸோ டெஃபினைட்னா என்ன, இன்டெஃபினைட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஃபினைட்னா ஒரு பர்டிகுலர் திங் பத்தி நம்ம பேசுறது. இன்டெஃபினைட்னா இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து எதை பத்தி நம்ம பர்டிகுலரா பேசல. அதனால தான் டு நாட் ரெஃபர் டு எனி திங் இன் பர்டிகுலர் பர்சன், பிளேஸ், திங் எதையும் பர்டிகுலரா சொல்லும். அதனால இங்க பாருங்க, இதெல்லாம் தான் இந்த வேர்ட்ஸ். கொஞ்சம் பாருங்க. somebody, someone, somewhere, anyone, anybody, anywhere, nobody, no one, nowhere, everyone, everywhere, everything, none,
few, many. இந்த எல்லா வேர்ட்ஸ்லையுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன் பத்தி பேசலாம். சரி, யாரோ எங்கேயோ எப்படியோ அப்படின்னு பேசணும். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் பத்தி வரல, அதனால தான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ஸோ பேசிக்காவே ரெசிப்ரோக்கல் நம்ம மாத்தி எழுதுறதுதானே சொல்லுவோம். அதே தான் இங்க மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒன்று கூட இன்னொன்னுக்கு இருக்க மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம இங்க ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம். ஓகேவா? கனெக்ஷனை. ஸோ ஈச் அதர், ஒன் அனதர், இதெல்லாம் வேர்ட்ஸ் வந்து நம்ம எதுக்கு சொல்லுவோம்? ரிலேஷன்ஷிப்க்கு சொல்லணும் தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும், இவங்களும் அவங்களும், ஓகேவா? கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கா? ஓகேவா? அதுதான் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? அடுத்து இன்டென்சிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? தேர் ஆல்சோ சம்டைம்ஸ் கால் எம்ஃபெட்டிக் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? இது என்னன்னா, the difference is that you can remove the intensive pronoun from the sentence and the sentence will still make sense. அதாவது இதுக்கு அவ்வளோ இம்பாக்ட் ஒரு சென்டென்ஸ்ல இருக்காது. சில ப்ரொனவுன் நீங்க சென்டென்ஸ்ல இருந்து எடுத்துட்டா அந்த சென்டென்ஸ்க்கே மீனிங் இல்லாத மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஆனா இன்டென்சிவ் ப்ரொனவுன் அப்படி இல்லை. நீங்க சென்டென்ஸ்ல இருந்து இன்டென்சிவ் ப்ரொனவுன் வெளியே எடுத்தாலுமே அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்கும். ஸ்டில் இட் வில் மேக் சென்ஸ். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இட்ஸ் யூஸ்ட் டு பிளேஸ் அ ஸ்பெஷல் எம்பசிஸ். ஒரு அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? மீனிங் கொடுக்கறதுக்கு இல்லை, அந்த ஒரு சென்டென்ஸை சொல்லியிருக்க ஒரு சில வேர்ட்ஸுக்கோ ஒரு பிளேஸுக்கோ மறுபடியும் எம்பசிஸ் கொடுக்குறோம். அதாவது மறுபடியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றோம். அதுக்கு தான் இன்டென்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்றோம். இட் எண்ட்ஸ் இன் செல்ஃப், செல்ஃப்ஸ் அப்படின்ட்டு எண்ட் ஆகும் அந்த வேர்டு. ஓகேவா? இங்க பாருங்க எக்ஸாம்பிள். I myself had no involvement in the project. We ought to handle it ourselves. My parents homeschooled me themselves. இங்க நான் அண்டர்லைன் பண்ணிருக்க எல்லா வேர்டு தான் நான் சொன்ன ப்ரொனவுன். ஓகேவா? இங்க இப்ப இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு பாருங்களேன். I had no involvement in the project. It still makes sense இல்ல? We ought to handle it. இது இல்லைனாலுமே இது ஒரு சென்டென்ஸா நம்ம ப்ராப்பரா எழுதலாம். My parents homeschooled me முடிஞ்சிருச்சா? themselves வரலைனாலுமே இது ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ். அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். இது வந்து இதை சென்டென்ஸ்ல இருந்து எடுத்தாலுமே நம்ம சென்டென்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் மீனிங் இருக்கும். ஓகேவா? இதை மறுபடியும் எம்பசைஸ் பண்ண, அதாவது என் பேரண்ட்ஸ் எனக்கு ஹோம் ஸ்கூல் பண்ணாங்க, அவங்களே பண்ணாங்கன்றதா themselves மறுபடியும் நான் எம்பசைஸ் பண்றேன். கரெக்டா புரியுதா? I myself, ஐன்றது தான் நானு, மறுபடியும் மைசெல்ஃப் எதுக்கு சொல்றேன்னா மறுபடியும் நான் தான் பண்ணேன் அப்படின்றத இங்க மறுபடியும் சொல்ல நினைக்கிறேன். அதனாலதான் மறுபடியும் மைசெல்ஃப் வந்திருக்கு. ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அடுத்த ப்ரொனவுன் இங்க சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. when to use who அப்படின்றது நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லுவோம். இங்க when to use whomன்றத நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். who வந்து சப்ஜெக்ட், whom வந்து ஆப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் வந்து perform the action in a sentence. ஓகேவா? ஒரு ஆக்ஷனோ சென்டென்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். I, you, we, he, she, it, they, இதெல்லாம் வந்து who யாரை பத்தி பேசுறோன்றது வருது. கரெக்டா? ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ஷன், ரிசீவ் ஆக்ஷன். இங்க பெர்ஃபார்ம் பண்ணுது, இங்க ரிசீவ், அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்றது தான் ஆப்ஜெக்ட். me, us, him, her, them. ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் இந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியர் பண்றேன். ஒரு ப்ரொனவுன் பத்தி நான் டீப்பரா இந்த எக்ஸாம்பிள்ஸோட அடுத்த வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.